ஆகையினால ஏன் செய்ய வேண்டும் இயற்கை வேளாண்மை, ஏன் இயற்கைக்கு திரும்பணும் அப்படின்னு கேட்டாக்க, உண்மையில் நிலம் வளமாக இருக்கணும்னா கழிவுகளை மட்டும்தான் நிலத்தில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அது ஒன்றும் கம்போஸ்ட் தயார் பண்ணி அப்புறம் கொண்டு போய் போடலாம், இல்லை உங்கள் செடியை சுற்றியாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதில் கொஞ்சம் சாணிய தண்ணியை கரைச்சி தெளிச்சிட்டிங்கன்னா அங்கேயே அது எருவாகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் ஆன் த ஸ்பாட் கம்போஸ்டிங்னு பேர். சரிங்களா? அதனால் அந்த நம்ம வந்து இயற்கை சுழற்சியே தெரிஞ்சுக்கிறது. இயற்கை சுழற்சினா என்ன? இப்போ நம்ம கடலில் இருக்க தண்ணி இது ஆவியாகி மேலே போகுது, அங்கேருந்து திரும்ப வருது, குளிர்ந்த இடத்துல வருது, அப்போ அது மழைங்கிறோம். அது உப்பு கரிக்குதா? இல்லை, கடலில் உப்பை விட்டு விட்டு மேலே போகுது. இது நீர் சுழற்சி. இந்த சுழற்சி இது மாதிரி பொட்டல் தரையாக இருந்ததுன்னா மேலே வந்து அப்படியே ஓடிடுது மறுபடியும் கடலுக்கு. ஆனால் இது மெத்த மாதிரி இருந்ததுன்னா அது வாங்கி வச்சுட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளே ஓடுது. அந்த மெத்த மாதிரி இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா இது மாதிரி மரம் இருக்கணும். இந்த மரம் அந்த மழையோட வேகத்தை தனித்து மொல்ல இறக்குது. அது இறக்கும் போது அதை கோத்து வச்சுக்கிறதுக்காக அது இலையை கொட்டி வச்சுருக்குது. அதில் எங்கே பார்த்தாலும் நம்ம மாநிலம் முழுவதும் மாவட்டம் முழுவதும் மரங்களாக வச்சு வளர்க்கணும். அதில் ஈசா யோகா மைய நண்பர்கள் வேறு வந்திருக்காங்க, மிகச்சிறந்த தொண்டர்கள் அங்கே தான் இருக்காங்க. ஈசா யோகா மையத்தில் தான் அவர் சத்குரு கட்டளை இட்டார்னா அது செஞ்சு முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. அவர்களை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறதுக்கு வேணும். நிறைய தொண்டர்கள் உள்ளே கொண்டாந்து இறக்கியிருக்கிறாங்க. அவர் வந்து சில விஷயங்களை சொன்னார், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. என்ன சொன்னார்? பனை மரம் பாலைவனத்தில் கூட வரும்னு சொன்னாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் செத்துக்கிட்டு இருக்குது. அப்படியானா என்ன அர்த்தம்னா தமிழ்நாடு மிக மோசமான பாலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. சரிதானே? பனை மரம் பாலைவனத்துலேயும் வரும்னு சொன்னால், ஆனால் தமிழ்நாட்டில் பனையே செத்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா இது பாலையை விட ரொம்ப மோசமாக மாறிக்கிட்டே இருக்குது. பெரிய பெரிய பட்டணங்களில் ஒரு 4 மணி நேரம் தான் தண்ணி வருது, 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வருது. அப்படின்னா குடிக்கிற தண்ணி கூட பஞ்சமாக போயிட்டே இருக்குது. தண்ணி கூட நமக்கு தாராளமாக கிடைக்கலன்னா வாழ்க்கை வந்து சுகமானதாக இருக்காதுன்னு. அதுக்காக எங்கே பார்த்தாலும் மரமாக நடணும். எவ்வளோ நடணும்? 12 கோடி நடணும் அப்படின்னு. அப்பா 12 கோடி வருமா? அப்படியெல்லாம் யாரும் பார்க்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் 6 கோடி பேர் இருக்கிறோம். ஆளுக்கு 2 மரம் நட்டு வளர்த்துட்டிங்கனாக்கா 12 கோடி வந்து சேர்ந்து. சரிதானே? ஒன்று தனக்காக வளர்க்கணும், இன்னொன்று பிறருக்காக நாட்டுக்காக வளர்க்கணும். ஒன்று சொந்த இடத்துல வளர்க்கணும், இன்னொன்று பொது இடத்துல வளர்க்கணும். ஆகையினால இந்த விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. அவைகள் தான் நமக்கு வேணுங்கிறத கொடுக்கும். அவைகள் பறவைகளை வரவழைக்கும். அந்த பறவை போடுற எச்சத்தில் இந்த இலை மக்கும். இலை மக்கின இலையை மண்புழு சாப்பிடும். மண்புழு பூமியில் சுரங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். தண்ணீர் மழை தண்ணி உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அதான் அந்த தண்ணீர் சுழற்சி. அந்த தண்ணீர் சுழற்சி கரிவு சுழற்சி, கரிம சுழற்சி. இப்போ இந்த காற்றை வந்து கறி காற்றை உள்ளே வாங்கிட்டு தான் இது உணவை தயாரிக்குது. அதனால் நீங்கள் என்ன சாமான சட்டியில் போட்டு வறுத்தீங்கன்னாலும் கடைசியில் கறி மிச்சமாக இருக்குது. சீனியை போட்டு கொஞ்சம் நேரம் இப்படி போட்டிங்கன்னா கருப்பாயிடுது. பருப்பை போட்டு வறுத்தீங்கன்னா சரியாயிடுச்சு. கொஞ்சம் நேரம் இந்த உப்புமாவை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் டிவி அதிக நேரம் பார்த்துட்டிங்கன்னா அங்கே போனாக்கா அது கறி ஆகிடுச்சு. சொன்னால் ஏன்னா கறியை உள்ளே வாங்கி தான் எல்லா செடியும் எல்லாத்தையுமே உண்டு பண்ணுது. அதனால கடைசியில் கறி மிஞ்சம். இந்த கறி பூமியில் இருக்குது பாருங்கள், அது நுண்ணுயிருக்கு சாப்பாடு. இப்போ நம்ம அசோஸ்பைலம் பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் வந்து கறியில் தான் சேர்த்து நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா கறியில் உணவு அடர்த்தியாக இருக்குது, அது தின்னுட்டு ரொம்ப நாள் உயிரோடு இருக்குங்கிறதுக்காக. அதனால் பூமியில் கரிம பொருள் நிறைய செய்யணும். இதை வந்து ஆர்கானிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆகையினால இந்த கரிம பொருள் வந்து நம்ம பச்சை புரட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5% இருந்தது நம்ம நாட்டில். இப்போ 0.5% இருக்குது. ரசாயனத்தை கொட்ட அந்த கரிம அளவு தேஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு தான். இப்போ மறுபடியும் இதை கொண்டு வந்தால் என்ன பண்ண வேண்டியிருக்கு? இந்த இலைதலைகளை பூமியில் சேர்க்க வேண்டியிருக்கு. அந்த சேர்க்குறதுல மிக முக்கியமான பங்கு மரம் சேர்க்கும். ஏன்னா நம்ம 3 மாதம் பயிர் செஞ்சோம், 6 மாதம் பயிர் செஞ்சோம்னா மழை காலத்தில் மட்டும் தான் செய்கிறோம். அப்புறம் இன்னொரு 3 மாதம் இன்னொரு 3 மாதம் வந்து தரை அப்படி திறந்தே கிடக்குது. தரை தொடர்ந்து போட்டு சூரியன் நேரடியாக தாக்கினா அங்கே உயிரெல்லாம் செத்து போகுது. ஆகையினால நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இதுக்கு மேலே ஒரு பெரிய காரணம் இருக்குது. பூமி சூடாகிட்டே இருக்குது. உலகம் முழுதும் எந்த நேரத்தில் மழை வரும்னு தெரில, எந்த இடத்துல வறட்சி வரும்னு தெரில. இதுவரை மழை பெய்யாத இடத்துல வெள்ளம் அடித்து போயிட்டு இருக்குது, வழக்க போயிட்டே இருக்குது. எந்த நேரத்துலையும் மழை வரலாம். அப்படின்னாக்க எந்த நேரத்துலையும் நம்ம பயிர் செய்கிற பயிர் வந்து அழிஞ்சு போயிடலாம், விளைச்சல் இல்லாமல் போயிடலாம். அப்படி ஆனால் செலவு மிகுந்த விவசாயம் இருக்கக்கூடாது. சரி, அப்போ இயற்கை வேளாண்மை என்பது வெளியிலேருந்து எதுவும் வராமல் செய்கிறதுக்கு பேர் அது இயற்கை வழி வேளாண்மை. ஆகையினால் நம்மள்கிட்ட கிடைக்கிற பொருள்களை பயன்படுத்திக்கிட்டே அந்த வேளாண்மையை கொண்டுட்டு போகணும். இந்த பூமி சூடாகிறதுங்கிறது உலகம் இருக்கிற எல்லா மக்களையும் பாதிக்கிற விஷயம். ஆகையினால எங்கே பார்த்தாலும் இப்போ உணவு பற்றாக்குறை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த உணவு பற்றாக்குறையில் நாம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. சரிதானே? உலகத்தில் இருக்க எல்லாரும் சொல்கிற யோசனை அதுதான். நீங்கள் இன்றைக்கே வந்து பாதையை மாற்றி விட்டிங்கன்னா கூட அங்கே இப்போ சரியாயிடாது, இன்னொரு 100 வருஷம் ஆகும். அப்படி மாறி வர்ற நேரத்தில் மாறக்கூடிய சூழ்நிலையில் நாம் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது நம்ம வாழ்க்கையை எப்படி வச்சுக்கணும்னு சொன்னால் நோயற்ற வாழ்க்கை நமக்கு இருக்கணும். சரிதானே? செலவில்லாத வேளாண்மை இருக்கணும். அந்த கடன்படாத விவசாயம் வேணும்.
அதுக்கு பேர் தான் இயற்கை வழி வேளாண்மை. இப்போ நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஏன் வேண்டும் இயற்கை வேளாண்மைங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் திரும்ப நான் ஆட்சித்தலைவர்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நான் மாதத்தில் 2 நாள் இந்த பக்கம் வர்றேன்னு சொல்லி. வரப்போகிற அடுத்த பொங்கலை வந்து குப்பை இல்லாத கன்னியாகுமரி மாவட்டமாக கொண்டாடணுங்கிறதுல அவங்க திரும்ப தீவிரமாக இருக்கிறாங்க. சரிதான், அவங்களோட ஒத்துழைக்கிறது நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. சரிதானா? ஏன்னா குப்பைகளை தான் அந்த செடி கொடி கேட்குது. அதனால் குப்பைகளை எருவாக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம சுற்றுப்புற சூழல் வந்து சுகாதாரம் நம்ம கையில் வந்துடுது. அப்போ நம்ம நஞ்சு இல்லாத சாப்பிட்டோம்னா மறுபடியும் சுகாதாரம் ஆரோக்கியமெல்லாம் வந்துடுது. அதனால் நோயற்ற வாழ்வு வரணும், அழுக்கு இல்லாத சுற்றுச்சூழல் வேணும். அப்போ தான் அந்த பூமிக்குள்ளே போகிற தண்ணியை நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியாக இருக்கும். இந்த பக்கத்தில் கடல் இருக்குங்க. இந்த கடலில் இந்த மீன் கொண்டு வந்திருக்காங்களா என்னன்னு இன்றைக்கி தெரியலை. மீனாக இருந்தாலும் சரி, அந்த மீன் கழிவாக இருந்தாலும் சரி, அதில் மட்டும் ஒரு டானிக் தயார்பட்டிங்கன்னா, ஒரு தடவை செடி மேலே தெளிச்சிட்டிங்கன்னா அறுவடை முடிகிறவர்களும் பச்சை விடாமல் இருக்குன்னு நம்ம விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்கிற விவசாயிகள். உங்களுக்கு கடல் பக்கத்தில் இருக்குது, மீன் ஏகமாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ மறுபடியும் இது விளக்கிற வேலைகளில் ஒன்றும் இல்லை, இறங்கிக்கலாம்.